அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப போர் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்க கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது, ரொம்ப போர் ஃபேமிலி. அண்ட் அப்பா நல்லா படிப்பார், அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருந்தோம், காசு இருக்காது கையில், படிக்கிறது கூட இருக்காது. பட் அப்படி இருந்தோம் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை. ரெண்டு பேரும் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்ல வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் அங்கிள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படிச்சாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியோ. ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன், அதில் சம்பாதிக்கிற காசுல நீ போய் வேலை பாருன்னாரு, படிக்கிறாரு. ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஏன்னா நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிக்க வரல சுத்தமா, ஸோ பேசாம நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பா படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனாரு. அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம். அண்ட் பாப்பா, ஐ கால் மை ஃபாதர் பாப்பா அண்ட் அங்கிள் டேடி. இதுதான் நாங்கள் வீட்டில் கூப்பிட்டு போவோம். வழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்ட்ல. அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கோ டு த ட்ரெய்லர். அண்ட் இதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் குரூப் பேசுறதுக்கப்புறம் ஐ இவென்ச்சுவலி ஃபைனலாக நான் பேசுகிறேன். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட். அண்ட் ஓஹோ and the baby has come out really well. We are very confident, very happy as a team. And I'm sure you love the trailer and you love Rudra and the movie. டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓஹோ இந்த பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்கு. வரப்போகிறேன் ஏன்னா எனக்கு தெரியும், நான் விஷ்ணு சல்தான்கிட்டே சொன்னேன். And Oho and then baby, Krishna sir, thank you so much for choosing me to play Anjali. And I think it was a very beautiful script, dialogues were very nice, and I enjoyed the film. It's a romantic entertainer. It's not a rom-com, but it's a romantic entertainer, which means that idala ellame irukum. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film, and I am so sure that you're going to enjoy this in the theaters. So July 11th, aniki theaters la sandipom. Vanakkam. First of all, congratulations and best wishes. I think Vishnu kitte epovume na solven. Vishnu, you're very lucky to have the sweetest dad in the whole world because he's so supporting. Ena எனக்கு ரமேஷ் சார் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். He's been a mentor when I started my career in cinemas. So very happy to see ஒரு joint family இருந்தால் நானும் வரேன். So I completely get the emotion. கசின்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம ஃபேமிலிஸில் கிடையாது. We are all siblings, brothers, sisters. Confusion ஆயிரும். Whenever I talk about my brother or sister, they'll be like, யாரோட பையன், no one gets it, so I get it. First of all, congratulations to Rudra. I'm so happy and so proud to see you like this. Much before you became a star, நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி I've seen you and your ups and downs. I think I've seen you in bits and pieces of your ups and downs. So to see you perform like an elder brother, I'm very proud of you. So I'm very happy, and may this just be a small beginning to a very big career in Tamil. விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் கூட
சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், என்னோட 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ நான் I didn't know the story behind this. I said, oh, okay, so okay. Now I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. And we all seek goodness. And ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. It has touched everybody. All of us feel very good about it. So on that note, I'll get into this, whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And songs வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்தேன், ஞாபகம் இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, when you are with cousins வந்து கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகர்லாம் எடுத்தது காரணமே வி grew up with கசின்ஸுங்கிறதுனால ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டு இருக்காங்க, பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில் தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல்ல தூக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தான் இருக்கு. ஸோ நிறைய அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் தான், என்னோட ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ டீம் எல்லாருக்கும். சாரி முன்னாடி வந்தவங்கள முன்னாடி வந்துட்டேன் டு கோ சம்வேர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஜானர் படம், கலர்ஃபுல்லாக, லைக் த பிரைட் கலர்ஸ், எவ்ரிதிங் இஸ் சூப்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் விஷ்ணு சார். இட் வாஸ் உங்களுக்காக, மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். லைக் யூ நோ யூ இன்வைட்டட், இஸ் ஸோ நைஸ். அண்ட் see இந்த மாதிரி படங்கள் லைக் கார்த்தி சார் said is very important, where people come to theaters and have repeated watch, because these films will be definitely about experience, not thrillers. aduna like you know who done it அந்த மாதிரி படங்கள் ஒரு இதுனா, this kind of films make you watch the film again and again. so அந்த genre படமா இது இருக்குன்னு நான் நம்புறேன். and also I think it's a great debut for Rudra. and again கார்த்தி சார் சொல்ற மாதிரி தான், like you know I think as a brother you've done a phenomenal job to give such a big platform for your brother. and என்ன சொல்றது, ஒரே பையனா போறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். and actually எனக்கு கிருஷ்ணா ராம்குமார் சார் வந்துட்டு I mean personally தெரியாது, but I know he is one of the top most ad film makers in India. so நீங்க எந்த ஜுவல்லரி கடையோ எந்த இது பார்த்தீங்கன்னாலும் அதோட ஆட் அவரோட தான் இருக்கும். லைக் யூனோ த்ரிஷா மேம் எல்லாம், ஐ திங்க் லைக் ஜுவல்லரி, anything for that matter. so it is like technically a very sound director who can present the film in a very beautiful way is what I was very confident when I saw this film. and ஓஹோ எங்கள் பேபி நிச்சயமா வெற்றி படம் என்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை.
அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார் கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கா சார் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதை நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும், இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி. நாளை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் இன்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து நானும் சாரே சொல்லிட்டு போயிட்டாரு, படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ இந்த பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர். அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆர்டர் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்ட கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பியா, தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃப்ரென்ஸாக கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மைர் சீரியஸாக ரொம்ப பேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் சங்கரை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலையுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸ் ஆக போவோம். வணக்கம். நான் அப்படியே எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அப்படியே விட்டுருவாங்க. நான் போயிடலாம் நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோட காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெஸ்ட் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்ட். அப்போ அதோட பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்து தம்பின்னு விடாமல் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்தராமன். அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இங்கே ருத்ராவுக்கு என்னுடைய வார்த்தை சொல்லிக்கிறேன். ருத்ராவை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வாரம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னதுன்னா தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து அதில் வந்து எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே கேட்டுருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷன் எனர்ஜியாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன், இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்து மறியாமலும், திருடா திருடி, சரவணா, இந்த இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக பண்ணுவார், படப்படன்னு பேசுவார். இதில் ஆன்மீக நடனத்தில் கூட ஒரே ஒரு சீன் வந்து கலக்கிட்டு போயிருப்பார்.
அப்புறம் வந்து திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமா விடாதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை அவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டாரு, அதில் கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேற கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லவ்வில் ஒரு நல்ல எபிசோட் சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்பது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு, அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. Ramesh sir and the entire family, this has been a dream of generations and a lot of effort has been behind it. So I've been a witness to it, so congrats. And next, Vishnu, like a lot of people here know, the majority of the times Vishnu would be either be talking about his films, his scripts or his brother's script. And I've seen him work on his brother's script more than his scripts, and the amount of effort and the backing that he has given as a producer, as a brother, Rudra, you have to be proud of him. You have. புதுசாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ, யூ வாட் அ வண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அந்த அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கதான் இருக்காரு, இவரோட அப்பாவை நான் ஸ்க்ரீன்ல இருக்கேன். அந்த ஒரு பெருமையில சொல்றேன், யூ காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்திலையும் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. ஓகே தெரியும் எனக்கு நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுல வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூ நான் பண்ணதுனால சொல்றேன். பட் இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் இன்புட்ஸ் கேட்குறாரு. அண்ட் how am I doing it அப்படிங்கிறது வந்து செலக்டிவாக கேட்குறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனாக இருக்காரு. நான் ஒர்க் பண்ண இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டேரக்டர், சீட்டான ஆள். ஸோ அதனால் பெரிய கஷ்டம் இல்லை, ஜாலியாக பண்ணணும். மட்டும் ஜாலியாக இருந்திருக்கே, ஜாலியாக பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லென்த் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அனந்தமைகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்கறது இல்லை. அதனால் சரி ஓகே ஒரே பையன் நிறைய பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்குலாம் பயங்கர டிமாண்ட் இருக்குது. அதனால் வேற யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சிஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வானத்தை போல டூ ஆனந்தம் டூ டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டர்ல நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டர் அவரே நடிச்சாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் சொன்னதான் எனக்கு ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்கே ஓரமாக அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமா பேசுது. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா பேசுறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் பேசுறேன். நான் நினைச்சேன் ஓகே நம்மள மாதிரி இவரும் அங்க தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காரு போல, அதனால ஓகே ரெண்டு பேரும் ஆளுக்கால ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்றாரு போல அப்படின்னு நினைச்சு நானும் பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் மேல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஒரு விஷ்ணு ப்ரோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி he was trying to make me feel comfortable அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி 2 சாங் கூட எழுதியிருக்கேன், ஒரு சாங் பாதி எழுதியிருக்கேன், பாதி கார்த்திகேயன் எழுதியிருக்காரு. ஸோ கிரேட்ஃபுல். டேரக்டர் கிருஷ்ணா சார், ப்ரொடியூசர் விஷ்ணு சார் அண்ட் ராகுல் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். தேங்க்யூ. ஹாய், பேர் வேணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சின்னா, 2 பாட்டு கொடுத்துருக்காரு. சார் ஷோயா ஜென்னா 2 பாட்டு கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். முக்கியமான இடத்துல ஷோயா சொல்கிறதே தெரியலங்க. ஐம் ஜஸ்ட் 21. So much Krishna has been a great friend and Mukesh for writing the story and giving, and he worked ஒரு man-made script literally and women narrative நிறைய படத்துல இப்போ இருக்கிறது இல்லை. And I want to say huge thanks to Vishnu for really being a part of the narration and changing a lot more than what I thought he would. So thank you for being on board with that. And Mithila, you're amazing and welcome to Tamil. And
and Rudra and Nivashni and everybody. It's been great working on this. Suchi, Harish, Pranav, our பேர்லாம் யாருமே சொல்லன்னு சொன்னாங்க சார். All the best and good luck. Hello, good afternoon guys. என் பேர் முகேஷ். இந்த படத்துக்கு நான் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஃப்ரம் ஹைதராபாத். ஆனால் நான் சென்னையில் நான் படித்தேன். என்னோட தமிழில் தப்பு மன்னிப்பாங்க ப்ளீஸ். 2014 என்னோட காலேஜ் டேஸில் இதே சத்யம் தியேட்டரில் அங்கே உட்கார்ந்து ஜிகர் தாண்டா படம் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிதான் சம்டே நானும் சினிமா சேர்ந்து பேர் சம்பாதிக்கணும் அந்த கனவு தொடங்கிச்சு. ஸோ அப்புறம் லைக் மாஸ்டர் ஜென் மார்டின் வேற மாதிரி மியூசிக் போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ யா இது இந்த ட்ராக் வந்து தமிழ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ட்ராப். லைக் பெர் செகண்டுக்கு 6.7 சிலபிள்ஸ் இருக்கு. லைக் ஒரு செகண்டுக்கு 6 வேர்ட்ஸ் வரும். லைக் அந்த மாதிரி ஏற்பட்ட ரெக்கார்டு இந்த ட்ராக்கை ஹோல்ட் பண்ணிட்டு லைக் ஹோப் இது ஒரு ஃபுல் ட்ராக்காக வரும். நம்புறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். இது என்னோட முதல் படம். இட்ஸ் மை டெபியூ. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை குரு எடிட்டர் ஆண்டனி சார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால் சார் அண்ட் ராகுல் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. Vishnu Vishal sir has been a very big part of this film, not just as a producer, as an actor. Our his inputs have really given a lot of shape to this film. It's changed a lot of things for this film also. Romba positive. So thank you sir. And I've learned a lot from you. Thank you. Also Krishna sir. Romba fun-ஆன team, fun-ஆன director. சைட் பின்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம் தோணுது. ஸோ தலை So happy to sing the song for you. முழுவதையே முதல் மொழியே பெண்ணழகே கயங்கிலியே பைங்கிலியே கண்ணழகே ஒரு முறை பாராய் இளமை நிலவே அனுமதி தாராய் உன்னில் விழவே அழகியே உலகில். சாரி கைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. opportunity. So thank you. How old do you think I am? Thank you so much. That was very sweet of you. Hello, vanakkam. Hello, hi. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last. என்னன்னா நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கோம் பயமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது இன்னொன்னா பேசலாண்டா, ஒன்று தான் வாயை பிறந்து பார்த்துன்னு இருப்பானுங்க. ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டா. அது ரொம்ப கரெக்டு தான். அதனால ஸோ மீன் லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see on the screen, அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோட எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட் எல்லாரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம